Hello everyone. இன்னைக்கு டே 11 உடைய லெசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது had been வச்சு எப்படி சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அதை had been எதுக்கெல்லாம் வந்து தேவைப்படுது, எந்த நேரத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த had been past perfect continuous உடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி. இது எல்லா சப்ஜெக்ட் he, she, it, I, we, you, they எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே had been ப்ளஸ் verb ப்ளஸ் ing இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ரொம்ப ஈஸி. இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சொல்லி புரிகிறத விட நீங்கள் எக்ஸாம்பிளில் கேட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். she had been talking to her friends till I called. நான் அவளை கூப்பிடுற வரைக்கும் அவள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருந்தா. அதாவது இது வந்து நமக்கு தமிழில் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக சில நேரம் ஒரே மாதிரி வராது. கேட்குறதுக்கு நமக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான், பாஸ்ட் கண்டினியூஸில் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, ரெண்டாவது ஆக்ஷன் ஆரம்பிக்கும் போது அந்த முதல் ஆக்ஷன் முடியுது அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது இதை வந்து நம்ம அந்த முதல் ஆக்ஷனை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, she had been talking to her friends till I called. நான் கூப்பிட்டது வந்து ரெண்டாவது ஆக்ஷன், அவள் வந்து பேசிகிட்டு இருந்தது முதல் ஆக்ஷன். ஸோ நான் கூப்பிடுற வரைக்கும் பேசிகிட்டு இருந்தான். நான் எப்போ கூப்பிட்டேன், ஒரு 10:30 மணிக்கு அவளை வான்னு சொல்லி இங்கே வா, இங்கே பேசினது போதும் இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ எப்போ ஆரம்பிச்சிருக்கலாம், 9 மணிக்கோ எப்போயோ ஒரு 8 மணிக்கோ ஆரம்பிச்சிருக்கலாம். நான் ஒரு 10 மணிக்கு அவளை வான்னு கூப்பிட்ற வரைக்கும் அவள் ஃபோனில் தான் அவள் ஃப்ரெண்டோடு பேசிக்கிட்டே இருந்தா. சாப்பிட வான்னு நான் கூப்பிட்றேன், அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது ஆக்ஷன், நான் கூப்பிட்ட ஆக்ஷன் ஆரம்பித்தோடனே அந்த முதல் ஆக்ஷன் முடியுது. அந்த மாதிரி இப்படி ஒரு சிச்சுவேஷனில் சொல்லுவோம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம வந்து இப்போது நான் இன்னொன்று வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நான் இந்த கம்பெனியில் இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பார்த்தோம்ல, நான் வந்து 5 வருஷமாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஹேஸ் பீன் வச்சு சொல்கிறோம். ஹேஸ் பீன், ஹேவ் பீன்லாம் சொல்கிறோம். இதே இது நான் 5 வருஷமாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்கிறது. இருக்கிறேன்னு சொன்னோன்னா நம்ம இன்னமும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வேறு ஒரு கம்பெனிக்கு போகும்போது இன்டர்வியூவில் ஏதோ கேட்குறாங்கன்னா, நான் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் 5 வருஷமாக அப்படி சொல்லுவோம். ஆனால் அதே மாதிரி இன்டர்வியூவில் போகும்போது நீங்கள் ஆனால் அந்த கம்பெனியில் இப்போ வேலை பார்க்கல, ஆனால் பட் பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி எப்போயோ, அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அந்த கம்பெனியில் வந்து நான் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லுவோம்ல, அப்படி சொல்லும்போது தான் நம்ம வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்கிறோம். I had been working அப்படின்னு சொல்கிறோம். I had been working for 3 years. நான் வந்து 3 வருஷமாக வேலை பார்த்து கொண்டு இருந்தேன் அப்படி சொல்கிறதுக்கும் நம்ம இதை சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி தான் இது. They had been playing for 2 hours. அவங்க 2 மணி நேரமாக விளையாடி கொண்டு இருந்தார்கள். ஓகே, நேற்று இல்லை போன வாரம் ஏதோ ஒரு நேரம் ஒரு 2 மணி நேரம் வந்து இந்த ஆக்ஷன் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆரம்பித்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து 2 மணி நேரமாக விளையாடி கொண்டு இருந்தார்கள் அப்படி சொல்கிறதுக்கு. முக்கியமாக இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக இந்த ஜாப் இன்டர்வியூவில் வந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் அந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்கிறதுக்கு இந்த had been யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப காமனாக வந்து இதோட யூசேஜ் வந்து இருக்காது. ஸோ இதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கணுன்னு அவசியமே இல்லை. had not been அப்படின்னு வரும், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்லேயே நம்ம வந்து இது எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். பட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப காமனாக இந்த ஸ்ட்ரக்சரில் வர்ற கொஸ்டின், how long had you been working there? இந்த மெயினாக இந்த had been வச்சு இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காமனாக பேசுகிறது இதுதான். அதாவது நான் எப்படி அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படி சொல்கிற மாதிரி. இப்போ கொஷின் கேட்குறாங்க இன்டர்வியூவர், நம்ம ஒரு பழைய கம்பெனியை பற்றி சொல்லும்போது அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன், அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு மட்டும் சொல்கிறீங்க, பட் அப்போ எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்கணுன்னா
how long had you been working there அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோ நாளாக அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி சொல்கிறதுக்கு. ஸோ I had been working there for 3 years. அங்கே 3 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப காமனாக இந்த ஜாப் ரிலேட்டடாக வர இந்த கொஷின் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த had beenல ரொம்ப அடிக்கடி பேசுகிறது. இல்லைன்னா ரொம்ப வந்து இது வந்து ரொம்ப யூசேஜில் இருக்காது. இந்த had been வச்சு ஐஎன்ஜி ஃபார்மில் ரொம்ப யூசேஜ் இருக்காது. இந்த ஜாப் ரிலேட்டட் மட்டும் இருக்கும். அண்ட் அதனால இதுக்கு நம்ம கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் அண்ட் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. அதாவது பேசுகிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. பட் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹேடுக்கு அப்புறம் நாட் வரும். சரியா? ஹேட்க்கு அப்புறம் நாட் வரும். எல்லா ரூல்லையும் வர மாதிரி தான். ஹேட்க்கு அப்புறம் நாட் வரும். கொஷின் கேட்கணுன்னா ஹேடை தூக்கி முன்னாடி போட்டுற வேண்டியதான். ஹேட் ஷீ அப்படி சொல்லிட்டு போட்டுக்கலாம். அண்ட் நெகட்டிவ்னா ஹேட் நாட் ஷீ அப்படி. பட் இதெல்லாம் ரொம்ப லெஸ் காமன், யூஸே பண்ண மாட்டோம் பேசும்போது. பிகாஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸே ரொம்ப சிம்பிளாக இருக்கும்போது இவ்வளோ தேவைப்படாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக. பட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதோட நமக்கு டென்சஸ் வந்து முடியுது. ஒரு பெரிய ஒரு கடலையே நம்ம தாண்டிட்டோம். ஒரு 7 கடல் தாண்ட வேண்டிய விஷயத்தில் வந்து ஒரு 5 கடலை தாண்டிட்டோம் அப்படின்னா இதுதான் இது. பிகாஸ் இது மட்டும் ரொம்ப கிளியராக இந்த 11 லெசன்ஸ்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே ஒரு 70% இங்கிலீஷ் வந்து தப்பு இல்லாமல் பேசலாம். அது போக நமக்கு வந்து வெக்காபுலரி தேவைப்படும், வேர்ட்ஸ் தேவைப்படும். அது நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாம். பட் ஒரு ரொம்ப காமனாக சிம்பிளாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அதுக்கு இந்த டென்சஸ் மட்டும் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த 11 லெசன்ஸ் இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3-4 நாள் தான் தேவைப்படும். 11 டேஸ் கூட தேவைப்படாது. ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 2 லெசன் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 4-5 நாளில் முடிச்சிடலாம் இதை. இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மித்த எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகிடும். அண்ட் இதை வச்சு தான் அடுத்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுதான் மெயினாக தெரிய வேண்டியது. கண்டிப்பாக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. அண்ட் இதோட நம்மளோட டென்சஸ் லெசன் முடியுது. ஸோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்க இப்போது இந்த ஹேட் பீன் வச்சும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் காமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் போடுற காமெண்ட்ஸ் நிறையா பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பார்த்து அவங்களும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் கீப் காமெண்டிங். ஓகே, I'll meet you in the next lesson. Thank you. Bye.